வாங்கின துணி துவைக்க விட்டாளுளே. ஐயா அப்பா அப்பா. எங்க போயிட்டாரு இவரு? என்ன உட்கார்ந்துகிட்டே இருக்கீங்க? என்னது உட்காந்துட்டே இருக்கடா? இப்பதான் உட்கார்ந்த வினோ. சரி, மளிகை சாமான் வந்திருக்கு, போய் எடுத்து வைங்க போங்க. ஐயோ வினோ, எனக்கு கை கால்லாம் வலிக்குது. சரி சரி போ, எடுத்து வைக்கிறேன். ஐயோ அப்பா, ஐயோ இனிமே எல்லா வேலையும் நம்மளதான் வாங்குவாங்க போல இருக்குதே. ஐயோ இது வேற வயிட்டா இருக்குது. அப்பா அப்பா. ஐயோ ஐயோ ஐயோ. என்ன சகல வீட்டு வேலை செய்யற? என்னாச்சு உனக்கு? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? அவரு துபாய்க்கு போறதுக்கு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காரு. ஓ, துபாய்க்கு போறதுக்கு ட்ரைனிங்கா? ஆமாங்க. இங்க இத்தனை நாள் நீங்க பாத்துட்டு இருந்தீங்க, அங்க இவருக்குன்னு யாரு இருக்கா? அதான் எல்லா வேலையும் நானே செஞ்சுக்கிறேன்னு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காரு. பரவாயில்லையே, நல்ல விஷயம் தான். வா. ஹலோ. ஓகே சார், சீக்கிரம் வந்துடுறேன் சார். என்ன நீங்க கொஞ்சம் கூட சூடு சரணம் இல்லாம அவங்க சொல்ற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? போதா குறைக்கு துபாய்க்கு போக ட்ரைனிங்னு சொல்றாங்க. என்கிட்ட போக முடியாத ஐடியா கூடன்னு கேட்டீங்க. அதை ஏன் கேக்குற பிரகாஷ்? நான் உங்ககிட்ட போட்டு கொடுத்ததெல்லாம் என்ன தூக்கி போட்டு பிரிச்சு வாங்கிட்டாளுவோம். என்னென்ன சொல்றீங்க? ஆமாம் பிரகாஷ், அந்த ஏகாப்புறம் இல்ல, அதான் அந்த அரசியல்ல விளங்காதவன் அவன் வீட்டுல வச்சு அக்காளும் தங்கச்சியுமா சேர்த்து என்ன குபுரிட்டாங்க. பிரகாஷ் கிட்ட உனக்கு எனக்கு இருந்த மனத்தாங்கல காயத்ரி மேடம் பயன்படுத்திக்கலாம் நினைச்சாங்க. நான் முடியாது சொல்லிட்டேன். அதுக்கு பிரகாஷ் மூர்த்தி எனக்கு ஆரம்பத்துல இருந்து உதவுனாரு, அவரு மட்டும் இல்லைன்னா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணான். பிரகாஷே உங்ககிட்ட சொல்லிட்டானா? நீங்க என்கிட்ட சொன்னதை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தானே. இப்படி என்ன போட்டு இம்சை பண்றாளுவோ. பாரு பிரகாஷ், உங்க அண்ணனே பொறுக்க முடியாம என்னன்னு என்ன கேட்டதுக்கு நானே விருப்பப்பட்டு வேலை செய்யற மாதிரி என்ன கோத்து விடுறாளுவோ. என்ன செய்யறது? உனக்கு உதவ போய் இப்ப நான் பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன். கவலையே படாதீங்க, இன்னும் 30 நாள் தான் முடிச்சு வைக்கிறேன். அவங்க சாயம் வெளுக்கும்ல, அப்ப தெரியும். கவலைப்படாதீங்க. பிரகாஷ், நீயாவது என்கிட்ட ஆறுதலா பேசுறியப்பா, அது போதுப்பா. சித்தப்பா, இன்னைக்கு எப்படியாச்சும் மம்மியை ஏமாத்திட்டு இன்னைக்கு உங்க ரூமுக்கு தூங்க வந்துடுறேன். சரி செல்லம். என்ன பத்தி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி தரியா குமார்? அப்புறம் என்னடா என் பொண்ணுகிட்ட உனக்கு என்னடா பேச்சு? மனுஷா இங்க வா. என்ன சொன்ன? சொல்லு மணி, என்ன சொன்னா? சித்தப்பா அவர் ரூம்ல தூங்க வான்னு சொன்னாரு, நான் மாட்டேன்னு சொல்லிட்டேன். ராஸ்கல், எதுக்குன்னு எனக்கு தெரியும்டா. நீ என்ன டிராமா போட்டாலும் பலிக்காது. இனி அவன் ரூம் பக்கமே போக கூடாது. பாத்தியா மனுஷன் என்ன பேசிட்டு போறான்னு? பயமா இருக்க? என்ன சொல்றீங்க? குமார பார்த்ததும் சட்டுன்னு மாத்தி பேசுறா. இல்லங்க, அவன் நம்மள காப்பாத்துறதுக்காக தான் அப்படி பேசினான். தானா தான் வந்தேன்னு சொன்னா இங்க வரவே முடியாதுங்கிற பயத்துல தாங்க அப்படி பேசினா. வேற எதுவுமே இல்ல. தப்பு நம்ம மேலயும் இருக்கு. என்ன சொல்ற? ஆமாங்க, மோனி இங்க வந்தா அவங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட நாம மோனி இங்க வரதுக்கு அலோ பண்ணிருக்கவே கூடாது. பாத்தீங்களா இப்ப கஷ்டம் யாருக்குன்னு? அதுக்காக குழந்தைய கொஞ்சம் கூடவா கூடாது? நாம தாங்க புரிஞ்சுக்கிட்டு விலகணும். நாம அவங்க கூட சண்டை போட்டா மோனிஷா தான் பாதிக்கப்படுவா. அது அவளோட எதிர்காலத்துக்கு தாங்க நல்லது இல்ல. இப்ப உங்களுக்கு கொஞ்சத்துக்கு குழந்தையா இல்ல, திலகக்கா குழந்தைங்க யாரு? நம்ம குழந்தைங்க மாதிரி தானே. அதுவும் மகான்னு உயிரையே விடுறீங்க, அவ கூட பழகுங்க. இது எல்லாத்துக்கும் மேல நான் சொன்ன மாதிரி கூடிய சீக்கிரம் நீங்க அப்பா ஆவீங்க. நம்ம குழந்தை உங்க தோல் மேல தூங்குங்க, நான் பெத்து தரேன்.
சொத்த கார்த்திக் பேர்ல எழுதி வைக்கிறேன்னு சொன்னதும் சரோஜா மூஞ்ச பாத்தியா? திக்கு முக்காடி போயிட்டால. அவளுக்கு பேச்சே நின்னுடுச்சுக்கா. அவளை சும்மா விடக்கூடாது. போய் அவளை கூட்டிட்டு வா. அவளை படுத்துற பாடல போ, சீக்கிரம் கூட்டிட்டு வா. சரிக்கா. சரோஜா, சரோஜா. என்னது சின்ன லூஸ் ஓவரா சவுண்ட் விடுது? சம்மந்தி சொல்லுங்க சம்மந்தி. என்ன சம்மந்தி? அக்கா இருமலுக்கு மஞ்சள் கலந்து பால் கொண்டு வர சொன்னாங்களே, என்னாச்சு? தோ கலக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு நேரமா? சீக்கிரமா கொண்டு வா. அக்கா என்னக்கா? அது ஒண்ணு இல்ல விஜயா, சொத்த மாப்பிள்ளை பேருக்கு எழுத போறாங்கங்கிற மெதப்பு. இப்ப பாரு எப்படி சீன் போடுறேன்னு. வரா சம்மந்திமா. ஏன் தமேந்தி இவளை காதோடு சேர்த்து ஒரு அற விட்டா எப்படி இருக்கும்? என்னடி பம்முற ஆளும் மூஞ்சியும். ஏண்டி அன்னைக்கு நீ என்னெல்லாம் பேசுன? நீ மகாராணி, நான் வேலைக்காரியா? இப்ப என்னடி செய்வ? சொத்து முழுக்க என் பையன் பேர்ல தான் போகுது. என்ன திமிரு இருந்தா வாடி போடின்னு பேசி என் கைய பிடிப்ப. உன்னை கொன்னுட வேண்டி. சம்மந்திமா, நீங்க படிச்சவங்க, நான் படிக்காதவ. ஏதோ புத்தி கேட்டு அப்படி பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. நீங்க இப்ப நினைச்சா கூட என்ன இந்த வீட்டை விட்டு விரட்டலாம். நானும் பொட்டியை கட்டிட்டு போக வேண்டியதுதான். அடேங்கப்பா, என்ன நடிப்பு! சம்மந்தி, ஏதோ புத்தி கேட்டு அப்படி பண்ணிட்டேன். மன்னிச்சிருங்க. நீங்க போ சொன்னா நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். என்ன சொன்ன? வீட்டை விட்டு போறியா? அப்புறம் இங்க எடுபடி வேலையெல்லாம் செய்யறது யாரு? சரோஜா, நீ காலம் முழுக்க இங்கதான் இருக்கணும். எனக்கு வேலை செஞ்சேதான் நீ சாகணும். அதுதான் உன் தலைவிதி. நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேம்மா. அதென்ன செய்யறேன், செஞ்சுதான் ஆகணும். என் பையனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு காரியம் சாதிக்கலான்னு பார்த்தல, எல்லாத்துலயும் மண்ணள்ளி போட்டுட்டேனே. இப்ப என்ன பண்ணுவ? சம்மந்தி, பால் அப்படி வச்சுட்டு போ. உன் மூஞ்ச பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது. என்னக்கா டக்குனு உன் கால்ல விழறா? இதுக்கு பின்னாடி ஏதாவது பிளான் இருக்குமோ? ஒன்னும் இருக்காது. அதான் தோத்து போய் மண்ணை கவிட்டால. அதுக்கும் மேல இங்க இருந்து நாம விரட்டினா மறுபடியும் அவ எங்க போவா? ரோட்டுக்கு தான் போகணும். தேவராஜ் சாரும் அவளை ஏத்துக்க மாட்டாரு. சோத்துக்கு வழி அதான் இப்படி பணிவா இருக்கிற மாதிரி நடிக்கிறா. இன்னைக்கு தான்க்கா இவ இப்படி நின்னு பாத்திருக்கேன். இனிமே தினம் தினம் நிப்பா. நிக்க வைப்பேன். யார்கிட்ட? என்னக்கா சொன்னாங்க? அவ மாப்பிள்ளை பேர்ல தான் சொத்தை எழுதி வைக்க போறோங்கிற திமிர்ல இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா. ஆனா ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே தெரியும் நான் இந்த வீட்டுக்கு எஜமானி, அவ எனக்கு வேலை செய்யறவன்னு. பாத்துக்கிட்டே இரு, அவ கதையை நான் எப்படி முடிச்சு வைக்க போறேன்னு. என்னங்க எழுந்துருங்க. மணி என்ன ஆகுது, இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்க? இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறேன் மீனோ. மாமா எங்கேயோ வெளியே போறாராம். எழுந்துருங்க, போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வாங்க. மீனோ, சொல்றேன்ல, எழுந்துருங்க. சரி போறேன் இரு. ஐயோ, போங்க. சரி. என்ன மாமா காலங்கத்தால? உனக்கு தெரியுது, ஆனா என் பொண்டாட்டிக்கு தெரியலையே. காப்பி போடணுமா? குமார சகல எங்கேயோ வெளியே கிளம்பிட்டு இருக்காராம். ஐயோ, என்ன மாமா? இவளுக்கு நான் வாக்கப்பட்டதுக்கு இதெல்லாம் படணும். சரி கொடுங்க, நான் காஃபி போட்டு தரேன். வேண்டாம் திலகா, அவ என்ன திட்டுவா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, விடுங்க. அவங்க கிட்ட சொல்லாதீங்க, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றி திலகா. இப்படி காப்பி டம்ளர் தூக்க விட்டாலுல. சகலா இந்தாங்க.
அட பரவாயில்லையே, துபாய் இந்த அளவுக்கு வேலை செய்யுதா? பின்ன துபாயில காஃபி 200 ரூபாயாம். ஓ, சூப்பரா இருக்கு சகல. இது உண்மையிலேயே நீங்க போட்ட ஆமா காஃபியா? வினோ, நான் தான் போட்டேன். இந்தா. சொன்னா கேளு சத்யா, முதல்ல நான் உன்னோட புடவை அயன் பண்றேன். இல்லங்க, நான் ஃபர்ஸ்ட் பேண்ட் அயன் பண்ணிடுறேன். நீ புடவையை கட்டிட்டு ரெடி ஆகிறதுக்குள்ள நான் பேண்ட் அயன் பண்ணிடுவேன். கொடு. இருங்க, சொன்னா பரவாயில்லையே, சகல துபாய் ரெடி ஆயிட்டார்ல. ஆமாங்க. என்னங்க நீங்க? நான் அயன் பண்ணி தரேன்னு சொல்றேன்ல. சரி, இது நான் சரியா வரேன். வராதுங்க. நான் அயன் பண்றேன். நீங்க போங்க, நீங்க போய் குளிங்க. அடே விடுங்கண்ணா. ஹேய், சொன்னா கேட்க மாட்டியா? நான் பண்றேன், விடு. நீங்க இதை அயன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள நான் ரெண்டையும் அயன் பண்ணி முடிச்சிருவேன். சொன்னா கேளுங்க. முதல்ல இதை என்கிட்ட கொடு, நான் அயன் பண்றேன். குடுங்கன்னு சொல்றேன்ல. ஏய், குடுங்கன்னு சொல்றேன். முடியாது. ஐயோ, நான் சொல்றேன்ல. அதெல்லாம் முடியாது. கொடு. நீங்க என்கிட்ட கொடுங்க. குடுக்க போறியா இல்லையா? ஐயோ, என்னங்க இப்படி பண்றீங்க? சத்யா, குடுன்னு சொல்றேன்ல. நான் அயன் பண்றேன்னா நீங்களே அயன் பண்ணி கொடுங்க. அது என்னக்கா இது? நேத்து தான் கல்யாணம் ஆன மாதிரி இப்படி கொஞ்சிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அவ வேலை பார்க்குற திமிரு. அதுக்கு நான் இப்பவே வைக்கிறேன் வீட்டு. ஏகாம்பரத்துக்கு ஃபோன் பண்ணலாவா? மேடம் சொல்லுங்க. என்ன ஏகாம்பரம் சொல்றது? இங்க வீடே ஒரு மாதிரியா இருக்கு. என்ன மேடம் சொல்றீங்க? வீட்ல என்ன பிரச்சனை? நான் சுத்தி வளைச்சு பேசாம விஷயத்துக்கு வரேன். முதல்ல அந்த சத்யா வேலையில இருக்க கூடாது. இன்னைக்கு அவ வேலை போகணும். நீங்க என்ன செய்வீங்களோ எது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. நானும் அது விஷயமா தான் யோசிச்சுட்டு இருந்தேன் மேடம். என்ன சொல்றீங்க? நீங்களும் அதைத்தான் யோசிச்சீங்களா? அப்போ அவ வேலை போறது உறுதியா? பின்ன சூப்பர். இதெல்லாம் எனக்கு என்ன பெரிய விஷயமா? எங்க அப்படி இல்ல, இப்படி. இப்படியா? அங்க உனக்கு வேலை போக போகுது, இங்க உனக்கு கொண்டாட்டமா? இன்னியோட உனக்கு முடிஞ்சதுரி. என் அக்கா உன் வேலைக்கே வேட்டு வச்சுட்டா. அப்பா கிளம்பு. சரிப்பா, வரேன் போயிட்டு மாமா. வாமா. சத்யா, இந்த தேங்க்ஸ்க்கா. சத்யா, என்னாச்சு? பாத்து இல்ல, போக கூடாது. ஒண்ணும் இல்ல. என்ன சத்யா? அக்கா ஒண்ணும் ஆகலக்கா. சரி இரு வரேன். அக்கா ஒண்ணும் இல்ல. இருன்னு சொல்றேன்ல. ஒண்ணும் இல்லையே. இந்த சத்யா தண்ணி குடி. என்னக்கா சாதாரணமான விஷயத்துக்கு போய்? இல்ல சத்யா, கிளம்பும் போது கால் தடுக்குனா அபசகுணம்னு சொல்லுவாங்க. தண்ணி குடி. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. சரி கிளம்புறேன். வரேன் மாமா. பாத்துமா. வேலையே போக போகுது. போ போ, சிரிச்சுக்கிட்டே கிளம்புறியா? அக்கா, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்க போகுது. அதுக்கு தானடி இவ்வளவு நாளா திட்டம் போட்டேன். நீ எங்க கிளம்பிட்ட? அது மாப்பிள்ள தான் கூப்பிட்டாரு. கார்த்திகா, ஆமா சம்பந்தி. நாங்க எங்க போறோம் தெரியுமா? தெரியும் சம்பந்தி. ரெஜிஸ்டர் ஆபீஸ். அங்க வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க? கார்த்திக், என்ன இவங்களே ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வர சொன்னியாமே, என்ன விஷயம்? இவங்க எதுக்குப்பா? எப்படியும் சொத்தை நான் உன் பேர்ல தான் எழுதி தர போறேன். அப்புறம் இவங்க வந்து என்ன பண்ண போறாங்க? அதானே அம்மா, நீங்க எதுக்கு அங்கெல்லாம்? நீங்க வீட்லயே இருங்க. நீங்க எதுக்கு அலையணும்? நீங்க இங்கே இருங்க. கார்த்திக் போலாமா? அம்மா, அங்க சாட்சி கையெழுத்து போடணும். உங்களுக்கு சித்தி சைன் பண்ணாங்கன்னா எனக்கு ஆண்டி சைன் பண்ணுவாங்க இல்லையா? சுஜாதா வர கையெழுத்து போடணும். நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குல்லம்மா. ஓ, அது வேற இருக்குல்ல. சரி வரட்டும். அத்தை, நான் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிட்டு இருக்கேன். என்ன சுஜாதா நீ? இல்லங்க, கொஞ்ச நாளா வீட்ல ஒரே பிரச்சனையா இருக்கு. அந்த பிரச்சனையெல்லாம் இன்னியோட முடிய போகுதுல்ல, அதான். சரி விடுப்பா, கோயிலுக்கு போயிட்டு சீக்கிரமா வந்துருமா. லேட் பண்ணிடாத. சரிங்க, வாங்க போலாம். சுஜாதா, நீ கணேச கூப்பிட்டு கார்ல போயிடு. நான் அம்மாவை கூப்பிட்டுட்டு போறேன். சரிங்க. மாப்பிள்ள, எங்க சம்பந்தியமா ஏதாவது குடைவாங்களோன்னு நினைச்சேன். நல்ல வேலை ஆண்டி. அது சரி, ஐடி கார்டெலாம் எடுத்து வச்சிட்டீங்களா? எல்லாம் ரெடி மாப்பிள்ள.
சரி இருக்கட்டும் வைங்க. மாப்பிள்ள அங்க வந்து சம்பந்தியமா ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களோன்னு பயமா இருக்கு. எதுவும் நடக்காது, நான் இருக்கேன், நீங்க வாங்க. எல்லாம் வெற்றிகரமா முடிஞ்சதும் அடுத்த நிமிஷமே அன்னபூரணி எனக்கு அடிமை. என்கிட்ட சொல்லிட்டல, அதெல்லாம் நடக்கும். நான் பாத்துக்கிறேன். குட் மார்னிங் மேடம். என்னாச்சு? ஒண்ணு இல்ல மேடம், நீங்க போங்க. குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். மேடம் மேடம் உங்களை சார் கூப்பிடுறாரு. என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல ப்ராப்ளம்லாம் ஒண்ணும் இல்ல. என்னாச்சு? ஏன் ஆபீஸ் ஒரு மாதிரியா இருக்கு? இருக்காம என்ன செய்ய மேடம், உங்களை நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்கு. என்ன சொல்றீங்க? என்ன நினைச்சா? ஒர்க்ல ஏதாவது பிரச்சனையா? ஒர்க்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம். நான் என்னத்த மேடம் சொல்றது, சார் கூப்பிடுறாருல, சொல்லுவாரு வாங்க. குட் மார்னிங் சார். உட்காருமா. என்னம்மா இப்படியா இருப்ப? புது வேலை, மக்கள் சேவை, நீதி நேர்மைன்னெல்லாம் பேசின, அதெல்லாம் சரிதான். முதல்ல வெறப்பா தான் இருக்கும். நாம தான் கூலா பேசி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம். அட்ஜஸ்ட் பண்ணணுமா? எதுக்காக? என்ன விஷயம் சார்? ஆமாம்மா, எல்லாம் முடிஞ்ச பிறகு இத்தனை கேள்வியை வரிசையா கேளு. ஏமா, இந்த வேலை கிடைக்கிறதுக்கு நீ எவ்வளவு சிரமப்பட்டிருப்ப. பணம் காசுன்னு கொடுத்து இந்த வேலைக்கு வர்றதுக்கு அவன் அல்லாடுறான். உனக்கு ஈஸியா கிடைச்சிருச்சு, அதான் அதோட அருமை தெரியல. சார், ஈஸியா கிடைக்கல சார். கஷ்டப்பட்டு படிச்சு பாஸ் பண்ணி நேர் வழியில இந்த வேலைக்கு வந்திருக்கேன். சுத்தி வளைக்காம என்ன விஷயம்னு சொல்றீங்களா? இந்த கரார் தன்மைதாம்மா உன்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. சார், விஷயத்தை சொல்லுங்க சார். ஏமா, என் சர்வீஸ் என்ன, என் வயசு என்ன, எத்தனை பேரை பார்த்துருப்பேன், எத்தனை பேரை சமாளிச்சிருப்பேன். நானே அந்த ஏகாம்பரத்தை பார்த்து சல்யூட் அடிக்கிறேன்னா எதுக்கு? காரணம் இல்லாமலா? அவன் ஒரு மாதிரிமா. அவனுக்கு தெரியாத ஆளுங்களும் இல்ல, அவனுக்கு பழக்கம் இல்லாத ஆளுங்களும் இல்ல. அவனை போய் பகைச்சுக்கிட்டியே. சார், என்ன நடந்ததுன்னு சொல்றீங்களா? என்ன நடந்துச்சா? அவனை பகைச்சுக்கிட்டு நீ இங்க இருக்க முடியுமா? உன்னை வேலையை விட்டே தூக்கிட்டாமா. உனக்கு இனி இங்க வேலை இல்லம்மா. இவளுங்க காருக்குள்ளேயே உட்கார்ந்துருந்தாதான் நமக்கு நல்லது. உள்ள போய் அது இதுன்னு மாப்பிள்ளை கிட்ட கேள்வி கேட்டா கதை முடிஞ்சிரும். அக்கா, சரோஜாவை பாத்தியா? எல்லாம் போச்சேங்கிற கவலடி. இப்ப பாரு. ஏய் சரோஜா, பாத்தியாடி எப்படி கூப்பிடுறான்னு. வா சம்மந்தி. அதான் உன் நினைப்புல மண்ணு விழுந்துருச்சே. அப்புறம் என்ன? போய் எனக்கு ஜூஸ் வாங்கிட்டு வா. சரிங்க சம்மந்தி. நில்லு. என்னமோ மகாராணி மாதிரி போற. காசு வச்சிருக்கியா? இந்தா. இதுக்கு முன்னாடி 1000 ரூபாய் தாளை பார்த்திருக்கியா? எங்க உன் ரேஞ்சு 50 100 தானே. பார்த்து கவனமா சில்லறை வாங்கிட்டு வா. 100 ரூபான்னு வந்துடாத. சரியா எண்ணி வாங்கிட்டு வந்துடுறேன் சம்மந்தி. சீக்கிரம். அக்கா, என்னக்கா இது இப்படி பேசுறாங்க? விட்ரி, இன்னைக்கு ஒரு நாள் தானே. சொத்து என் பேருக்கு வரட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கிறவள. அக்கா, பாத்தியா சொன்னது எப்படி போறா பாத்தியா? இனிமே காலம் முழுக்க இப்படிதாண்டி. நீங்க இருந்து இவளுகளை உள்ள வராம பாத்துக்க. நான் மாப்பிள்ள கூப்பிட்ட உள்ள போய் கையெழுத்து போட்டு வந்துடுறேன். அம்மா, நீங்க சைன் பண்ணீங்கன்னா கொடுத்துடலாமா? சரிப்பா.
நிமிஷம் என்னடி சொல்ற? எதுக்கும் ஒரு வாட்டி படிச்சு பார்த்துட்டு. சித்தி இப்ப என்ன சொல்ல வரீங்க? எங்க அம்மாவை ஏமாத்தி இந்த சொத்தை நான் வாங்குறேன்னு சொல்ல வரீங்களா? கார்த்திக், நீ சுமார். டேய் என்னடா நீ? பொதுவா இந்த மாதிரி நேரத்துல இப்படிதான் சொல்லுவாங்க. இத போய் பெருசா எடுத்துட்டு பேசுற?